எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இங்க வந்து நான் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து போக போறேன். இப்போ எங்க வீட்ல இருக்கேன். இன்னும் வந்து ஹஸ்பண்ட் வரல. ஹஸ்பண்ட் வந்ததும் நாங்க ரெடி ஆயிட்டு அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்ல நாங்க என்னென்னலாம் பண்றோம் அப்படினு தான் இந்த vlogல இருக்க போகுது. வாங்க போய் பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நாங்க அம்மா வீட்ல என்னென்ன பண்ணோம் அப்படினு பார்க்க போலாம். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா தம்பி வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தான். அதை வந்து மாமா வந்து வாங்கிட்டு அவங்களும் விட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, செடியெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. தேசிகா வந்ததும் பசங்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. விளையாடிட்டு இருந்தாங்க எல்லா பசங்களும். அவளை வந்ததும் பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டாங்க. பின்னால வந்துட்டு அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, இது வந்து வெங்காயம் நட்டுருக்காங்க. வெங்காயம் நல்லா வந்து வளர்ந்துருச்சு. அதை அறுக்கும் போது கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். போன வாட்டி அறுக்கும் போது என்னால் எடுக்க முடியல. நான் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எடுக்க முடியல. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அறுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேசிகாவுக்கு ஒரே குஷி தான். இங்கே வந்ததும் அவளுக்கு வெளியே விளையாடுறதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் அவளுக்கு. அதனால இங்கே வந்ததும் ஒரே குஷியாக அவளுக்கு ஆட்டம் தான். வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். தம்பி வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான். அதாவது செடிக்கு வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கான் அவன். அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. சரி அழைக்கலான்னு போனால் போட்டி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்களாம். அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு வந்து குழம்பு வைக்கணும்ல, அதுக்கு வெங்காய பூண்டுலாம் உரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெங்காய பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்க சொல்லியிருக்காங்க. அதான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளே வந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் வெளியே தான் போய் உட்காந்து உரிக்கணும். உள்ளே உரிக்கலாம். வெளியே வந்து நல்லாயிருக்கும், நல்லா கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும் வெளியே. அதனால் அங்கேயே போய் உரிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து போட்டி குழம்பு செய்ய போகிறாங்களாம். அது எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு அந்த ரெசிபி வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, நான் வெங்காய பூண்டு வந்து உரிச்சிட்டு குழம்பு செய்யும் போது பார்க்கலாம். இருங்க, போட்டி வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்களாம். அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வந்து வேக வச்சுருக்காங்க. அது இன்னும் வந்து ஒரு 2 முறை அலசி எடுத்துட்டோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அடுத்து இதில் என்னமோ வச்சுருக்காங்க. ஆனால் இது எனக்கு பேர் என்னன்னு தெரியல. அம்மா வந்ததும் நான் கேட்டு சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அம்மா வந்து புதுசாக இப்போ வந்து இங்கே செடி வச்சுருக்காங்க, மணி பிளான்ட்டு. இதை வைக்கிறதுக்குன்னே ஒரு கண்ணாடி பவுல் தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் அடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சோம் அப்படின்னா கடன் குறையுமா. அது பக்கத்துலேயே உப்பு ஜாடியும் வச்சுருக்காங்க. அப்படி வச்சா கடன் குறையும்னு சொன்னாங்க. அவ ஹாய் சொல்லிட்டா. நீங்கள் பழம் சாப்பிட்றதுக்காக திருட்டுத்தனமாக உள்ளே வந்திருக்கீங்களா? நேரடியாகவே வந்துட்டாங்களாம் பழம் சாப்பிட்றதுக்கு. எங்கள் தேசிகாவுக்கும் பழம் வேணுமா. அவளுக்கும் ஒரு வாய் விட்டுங்க. நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உரிக்கணும். உரிச்சிட்டு காமிக்கிறேன். வெங்காய பூண்டு உரிச்சிட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே வச்சுட்டு மேலே வந்து துணிக்காய் போட்டுட்ருக்காங்க. அதை போய் பார்க்க போகலாம். இந்த செடி பேர் வந்து எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த செடி வந்து வாஸ்துக்குன்னு சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து இதுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. வீட்லேயும் வச்சுருக்காங்க, கடையிலையும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து போட்டி குழம்பு வந்து செய்ய தயாராகிட்டோம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி வச்சுருக்காங்க. அடுத்து போட்டி வந்து கழுவி வச்சுட்டேன். அந்த போட்டினது அதாவது குடலும் நுரையீரலும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் குழம்பு செய்ய போகிறாங்களாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து பூண்டு, மிளகு, சீரகம், இஞ்சி வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஜாபத்ரி பூ
இது எல்லாமே போட்டு அரைக்க போகிறாங்களாம். அரைச்சி வச்சுட்டாங்க. அடுத்து குக்கரில் தான் செய்ய போகிறாங்க. குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம். இப்போ ஏன் அங்கே வந்து மூடி வச்சாங்க அப்படின்னா, அதில் வந்து பாப்பா வந்து கீழே இருக்கா, அதனால கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா பொரியும் இல்லையா, அதனால கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டாங்க, மேலே திரிக்கக்கூடாதுக்காக. அது நல்லா வந்து தெரிஞ்சதும் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டு சேர்த்துருக்காங்க. அடுத்து குடல் எல்லாம் கழுவுனது எல்லாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டாங்க. ஆனால் இதனால் வரைக்கும் இந்த குழம்பு செஞ்சதில்லை. அப்புறம் இதை பார்த்துட்டு இவ்வளோ ஈஸி தானா அப்படின்னு நினச்சிட்டு நானும் இதை ட்ரை பண்ண போகிறேன். நாங்கள் இங்கே ஒரு வேலையாக இருந்தால் இவங்க 2 பேர் பாருங்கள், அவங்க ஒரு குழம்பு செய்கிறாங்களாம். கரண்டியை வச்சு ஆட்டி ஆட்டி தண்ணியிலே குழம்பு செய்கிறாங்க எங்கள் தேஸ்கா மேடம். உடனே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து அதை தக்காளியும் வெங்காயம் வதக்கணும்னு அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த குடலில் வந்து நிறைய கொழுப்பு இருந்தது, அதனால் அந்த கொழுப்பெல்லாம் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், இப்படி கலக்கக்கூடாது, இப்படி தான் கலக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த குடல் வந்து வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கிறாங்க. அடுத்து ஒரு மட்டன் மசாலா வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்காங்க. இந்த குடலும் நுரையீரலும் சேர்த்தோம் அப்படின்னா 2 கிலோ பக்கம் வரும். அதனால் 4 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துருக்காங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் தூள் வந்து காரம் ஜாஸ்தி, அதனால் அதை வந்து 2 தான் போட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மோதி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டு எடுத்து ஊற்றிடுறாங்க. அடுத்து அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற கொதி வந்ததும் அரைச்ச தேங்காய் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்காங்க. நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வாசனை வரும்ன்ட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7-8 விசில் விட்டுடுங்க. 7-8 விசில் விட்டதும் நல்லா சூப்பராக வந்து வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு. போட்டி குழம்பு இவ்வளோ ஈஸியான்ட்டு நினைக்காதீங்க, இவ்வளோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த விசில் வர அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே டைம் பாஸ் பண்ணுவோம். எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் நாங்கள் வெளியே வந்து அவங்க ஒரு திண்ணை மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் உட்காரத்துக்கு தாத்தா வந்து கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு கல்லில். அங்கே வந்து வெளியே சூப்பராக வந்து டைம் பாஸ் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். அடுத்து பாப்பா வந்து பசின்னா நாங்கள் வந்து ஊட்டுறதே இல்லை கிடையாது. இப்போல்லாம் அவளுக்கு வந்து தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவள் பாட்டுன்னு அழகாக சாப்பிட்டுக்கிறா. நீங்களும் வந்து அதையே ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள் பாப்பாவோட ஆட்டத்தை. இப்போ நாங்கள் சுட சுட போட்டி குழம்போடையும் சோறோடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோதான். நைட்டு வந்து ஒரு 9:30 இருக்கும். அதனால அந்த டைமில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு திருப்பியும் வந்து வெளியே போயிட்டு ஒரு 10:30 வரைக்குமே வந்து நல்லா ஜாலியாக வந்து வெளியே அந்த கிளைமேட்டில் ஜில்லுன்னு காற்றோடு ரொம்ப அழகாக இருந்துட்டு வந்துட்டு அப்புறம் தூங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து காலையில் இருக்கிற ரொட்டீன் தான் வரப்போகுது பாருங்கள். இப்போ காலையில் வந்து நான் எழுந்ததும் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் கலக்கி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து வெறும் வயிற்றுல இருந்தாலே நம்மளுக்கே வந்துட்டு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பால் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலக்கி கொடுத்துருவேன். அவளுக்கு கொடுத்துட்டேன், குடிச்சிட்டு இருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து நைட்லேயே வந்து ஊற வச்சிருவாங்க. அதை ஊற வச்சு காலையில் வந்து அந்த தண்ணியும் வெந்தயமும் சாப்பிட்ருவாங்க. இப்போ அம்மா வந்து மாவு பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து போய் கோலம் போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு எப்பயும் கோலம் போடுற வேலை வந்து எங்கேயும் போகாது. அதனால் நம்ம கோலம் போடுற வேலையை கரெக்டாக பார்த்துட்டே இருந்துருவேன் நான். அவ்வளோதான், கோலம் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அம்மா வந்து மாவு பிசைஞ்சு இந்த கவரில் வந்து வச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து அதுக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சாச்சு. நைட்டு வச்ச போட்டி குழம்பும் இருக்குது. உருளைக்கிழங்குக்கு பிசக்கி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து பாப்பா கூட டான்ஸ் ஆடிட்டே சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன்.
இந்த சப்பாத்தி மாவு பிசைறதுக்குள்ளே நான் பட்டு பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு மாவு கூட பிசைய விட மாட்டேன்ட்டா பாப்பா. அப்புறம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி ஒன்று ஒன்றா தேய்ச்சி பூரி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. காலையில் அவகிட்ட சமைக்கவே முடியாது. அவ்வளோதாங்க, எல்லாம் சாப்பிட்டு நான் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பாப்பாவும் குளிச்சு ரெடி ஆகிட்டா, எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இருங்க, வெயில் கிளார் அடிக்குது, திரும்பிக்கலாம். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ துணி வந்து மேலே நேற்று காய வச்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்ட்டா அம்மா வந்து அங்கே கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் வெயில் வந்து இது துணி வந்து வெயிலில் காஞ்சா ரொம்ப இதாகிடும். அதனால் துணி எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து காலையில் கிளம்பிட்டாங்க. அப்பாவும் கடைக்கு போயிட்டார், தம்பியும் ஆஃபீஸ் போயிட்டான். அதனால் நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் தான் போகணும். சரி, நான் பஸ்ஸில் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். இவ்வளோ தாங்க, அம்மா வீட்டில் எப்பவுமே இப்படி தான் நடக்கும். ஓகே, அங்கே போயிட்டு நான் vlog எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைனா இதோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் இப்போ துணி எடுத்துகிட்டு கீழே போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பஸ் ஏறத்துக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.